அஸ்ஸலாமு பை ஃபர்சானா. டுடே நம்ம வீட்டில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானிபூரி தான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஃபேவரட்ஸுமே இந்த பானிபூரியாக தான் இருக்கும், ரசப்பூரி தான். அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம குட்டீஸுங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ரெசிபி நாங்கள் வீட்டில் பண்ணுறோம். அந்த பிராண்ட் வந்து ஹோல்சேலாக வந்து பானிபூரியோட பேக்கெட் 1 kg பாக்கெட் வாங்கியாச்சு. ஃபுல்லாக வந்து எண்ணெய் சட்டியில் வறுத்து எடுத்துகிட்ருக்கேன். ஏற்கனவே ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன், சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் குழந்தைங்களும் சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். புளி தண்ணியை நல்லா கரைச்சிட்டு புதினாவும் கொத்தமல்லியும் போட்டாச்சு. எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு இஞ்சி, நாட்டு சக்கரை ஆட் பண்ணலாம். நான் வந்து சுகர் ஆட் பண்ணி உப்பு ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அந்த தண்ணியை வந்து சேர்த்து ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு தண்ணி ஊற்றி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கலாம். காரம் தேவைப்பட்டால் போடுங்க. தம்பி கொஞ்சம் காரம் சாப்பிடுவான் அப்படின்றனால ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன். பச்சை மிளகாலாம் நான் ஆட் பண்ணல. இது வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா அவிச்சிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், அப்புறம் வந்து நம்ம பச்சை பட்டாணி நல்லா நல்லா அவிச்சு எடுத்துக்கணும். நல்லா மேஷ் பண்ணணும். உப்பு இதுலேயும் அதே தாங்க, மிளகாத்தூள், மஞ்சத்தூள். நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணுறது நம்மளுக்கு சாப்பிட்றப்பே சரி, கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்காது. வீட்டில் சாப்பிட்றது டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்கும். சீரியஸாக சொல்கிறேங்க, பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஷுவராக சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் வைஸ் நம்மள்ட்ட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணி ஃபுல் சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். தேங்க்யூ ஆல்.